எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீட்டே இருக்காது. இவனை நம்பாதீங்க, இவன் தான் நீட்டே கொண்டு வந்தான். எங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்க பேர பசங்க வாழ்க்கை வரைக்கும் நீட்டே இருக்காது. இப்படி சொல்லி சொல்லி 2 பேரும் சொல்லி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நம்ம கிட்டே இருந்து பறிச்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க கூட சொல்லலாம். இது இவங்க மேல தப்பா? இவங்க சொல்றத நம்மளது நம்ம தப்பா? இவங்களால மாத்த முடியுமா? நீட்டுனா என்னடா? நீட்டு இப்ப இருக்கிறது கரெக்டா? நீட்டு எப்படி இருக்கணும், எப்போ இருக்கணும்? எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கா, இல்ல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆறாங்க? ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இதெல்லாம் இவங்களால மாத்த முடியுமா, இல்ல யாரால மாத்த முடியும், எதுக்கு இது கொண்டு வந்தாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ நீட்ன்றது உங்களுக்கே தெரியும், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் ஃபார் MBBS. அந்த எக்ஸாமுக்கு இப்போ MBBS டிகிரிக்கு அந்த இதுக்கு நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க. ஆல் ஓவர் கண்ட்ரில, இந்தியாவில் irrespective ஆஃப் பேக்ரவுண்ட் ஆகும் சரி, என்ன எஜுகேஷன் நீங்க பர்சியூ பண்றீங்க உங்க ஸ்டேட்லன்றது கணக்கில் எடுத்துக்காம நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. அந்த எக்ஸாம் வச்சு மார்க்ஸ் வச்சுட்டு உங்களை அந்த கட் ஆஃப் பிரிப்பாங்க. அந்த கட் ஆஃப் பிரிச்சுட்டு உங்களை இது MBBS கவர்மெண்ட் சீட் ஆகட்டும், எய்ம்ஸ் படிக்கிறியா இல்ல பிரைவேட் காலேஜ் போறியா அப்படின்றது பிரிக்கிறோம். முன்னாடி எல்லாம் MBBS எப்படி இருக்கும், இந்த இதெல்லாம் இல்லாம ஒரு காமனா ஒரு எக்ஸாம் இல்லாம இந்த வெறும் 12th மார்க் வச்சுட்டு அந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட்ல என்னென்ன மார்க் வச்சு அதுல கட் ஆஃப் வச்சுட்டு அதிகமா irrespective எல்லா காலேஜையும் கவர்மெண்ட் காலேஜ் சரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சரி, பிரைவேட் காலேஜுக்கு சீட் கொடுக்கப்படும். சரிங்களா? இப்ப எதுக்கு இந்த நீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஒரு ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட் இருக்கிறத கம்மி பண்ணணும். அதனால இந்த நீட்ன்ற ஒரு காமனான எக்ஸாம் கொண்டு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் காமனா வச்சுட்டோன்னே எல்லாரும் அதை இது பண்ணும்போது ஒரு காமனா ஒரு கட் ஆஃப் வரும்போது இந்த பேஸ்டா பிரிச்சுட்டே இருந்தா, கவர்மெண்ட் காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் வேணும், irrespective ஆஃப் கேஸ்ட் ரிலீஜன் படி, பேக்ரவுண்ட் படி, அவங்க என்ன கஷ்டங்கள், அவங்களோட டெய்லி வேஜ், அவங்க இன்கம், அது எல்லாமே பார்க்காம இதெல்லாம் வச்சுட்டு ஒரு இதுவா கேட்டகரியா வச்சுட்டு இதுதான் இந்த பிரைவேட் காலேஜுக்கு எவ்வளவு கட் ஆஃப் அப்படிலாம் செட் பண்ணிட்டு இது வச்சிருக்காங்க. சரிங்களா? இங்க ஒரு வாட்டியும் கவர்மெண்ட் தன்னோட மேனிபெஸ்டோல எப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ கண்டிப்பா நாங்க நீட்டை தூக்குவோம், கண்டிப்பா நாங்க நீட்டு இருக்கவே இருக்காது, அபாலிஷ் பண்ணுவோம், பேன் பண்ணுவோம், சத்தம் போடுவோம், பிரஷரைஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பயே ஒன்னும் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. நம்ம தலைவர் மோடி இத கேடி கையில தான் இருக்கு. அவரு தான் இப்ப செட் பண்ணிட்டாரு. எஜுகேஷன் காமனா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டாரு. சென்டர் கையில தான் இருக்கு. ஸ்டேட் கேன் ஒன்லி பிரஷரைஸ் த சென்டர். பட் அந்த ஆக்ஷன் எவ்வளவுதான் லா எடுத்து எவ்வளவுதான் கேஸ் ஃபைல் பண்ணாலும் சென்டர் சுப்ரீம் கோர்ட் 2 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 2 வாட்டி பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணியும் சென்டர் கையில தான் எல்லா பவரும் இருக்கு. சென்டர் இது வேணாம், ஓகே ஸ்டேட்டே முடிவு எடுத்துக்கிட்டோம் எஜுகேஷனை அப்படின்னு விட்டாதான் உண்டு. ஆனா அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. உங்களெல்லாம் சொல்லு பார்த்தா 2020 போன வருஷத்துல 5 candidates ஆஃப் நீட் அந்த MBBS படிக்கிற கேண்டிடேட் நம்ம மாணவர்கள் ஒரு வாரத்துல 5 பேர் சூசைட் பண்ணிருக்காங்க சார். 5 பேர். அதாவது அந்த 5 பேரோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் எதுக்கு நான் எனக்கு எப்பயுமே ஒருத்தர் அச்சீவ் பண்றாங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க பேக்ரவுண்டை வச்சுட்டு இப்ப இங்க இருக்கவங்க இப்படி வந்துட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லவே கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அதனால வந்திருக்காங்க அப்படி சொல்லணும். எது இருந்தாலும் பேக்ரவுண்ட் பார்க்கணும். ஆனா இறந்து போனவங்களுக்கு எதுக்கு நான் பேக்ரவுண்ட் பார்க்கணும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நல்ல மார்க் 12th எடுத்திருக்காங்க சார். 12th கிட்டத்தட்ட 198 196 கட் ஆஃப் எடுத்தவங்க இந்த நீட்ல எடுக்காம போறாங்க. அதுக்கு பயம் கூட ஒரு காரணமா இருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த கேர்ள் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் த எக்ஸாமினேஷன் பட் ஐ ஃபியர் இஃப் ஐ மைட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு ஒரு மாணவி இறந்து போறா. ஆதித்யான்றது சன் ஆஃப் ஸ்கிராப் ஒர்க். அதாவது அவங்க அப்பா இப்போ இந்த ரீசைக்கிள் பண்றதுக்காக பேப்பர் ஆகட்டும், இந்த இரும்பு ஆகட்டும், பிளாஸ்டிக் ஆகட்டும் நம்ம வீட்டுல வாங்கி போறாங்க. அவங்களோட அப்பா அவங்க அப்பா அப்படி ஒரு ஜாப் பண்றாரு. ஆனா அந்த பையன் செம்மையா படிச்சிருக்கான், ஹார்ட் ஒர்க் கூட படிச்சிருக்கான், டெடிகேஷனா பண்ணிருக்கான், 12th நல்ல மார்க் எடுத்திருக்கான். ஆனா நீட்ல என்னால பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபெயில் ஆயிட்டான். அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோதிஸ்ரீ அண்ட் மோட்டில்லால், அவங்க 2 பேர் மதுரையில இருந்து இருக்கிறவங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்னால நீட்ல பர்சியூ பண்ண முடியாது, என்னால இந்த நீட்டோட தோத்துட்டா என்ன பண்ணுறேன், வாட் இஃப் ஐ ஃபெயில் அப்படின்னு சொல்லி பயந்து இதுவா இருக்காங்க.
19 year old திருப்பி மதுரையில வந்து அவங்களும் இப்படிதான் இருக்காங்க. அவங்கள பத்தி நான் திருப்பி இந்த வீடியோல ரீக்ளைட் பண்ணுவேன். அவங்கள பத்தி என்ன கொஞ்சம் அவங்கள பத்தி எலாபரேட்டா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. விக்னேஷ் வந்து ஒருத்தர் ஃபார்மர், அதாவது நம்ம ஃபார்மர் மதிக்கவே மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அலவன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பாகட்டும் தர மாட்டேங்கிறோம். ஆனா அந்த ஃபார்மரோட இதுக்கு அவரோட பையனுக்கு இந்த நிலைமை நடந்திருக்கு அப்படின்னு விஷயம். சரி, இது எல்லாத்துக்கும் எங்க சார் காரணம்? எல்லாத்துக்கும் என்ன சார் காரணம்? சூர்யா சார் கூட சப்போர்ட் பண்றாரு, ஃபைட் பண்றாரு, வாய்ஸ் அவுட் பண்றாரு. இது எதுக்கு சார் காரணம் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கணும். இப்போ வந்துட்டு முக்காவாசி கிட்டத்தட்ட ஒரு 60 to 65% ஆஃப் ஸ்கூல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் தான். அந்த ஸ்கூல்ஸ்ல எவ்வளவு வந்துட்டு எஜுகேஷன் தரப்படுது? நீட்டுன்னு இல்ல, சாதா 12th சரி ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குது பாத்தீங்களா? இது படிச்சா போதும், குவார்டர்லி இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ஆப்லில இந்த 2 கொஸ்டின் கேட்பாங்க, 4 கொஸ்டின் வந்துடும், எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட்ல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க, ஆனுவல் எக்ஸாம் இந்த மார்க் வந்துடும். இது வந்து நிஜமா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்ன விஷயம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்ன விஷயம், அவன் டியூஷன்ல சொன்னான் என்கிட்ட. சோ ஒரு காம்ப்ரமைசஸ், ஒரு எஜுகேஷன் ஃபுல்ஃபில்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்காது தப்பு. இது யார் மேல தப்பு? ஸ்டேட்டா இருக்கட்டும், டீச்சர் ஆகட்டும், அவங்க மேல தப்பு. நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மதுரையில இருக்க 19 years old பத்தி நான் திருப்பி சொல்லுவேன்னு சொன்ன பாத்தீங்களா? அது என்ன தெரியுமா? ஐ எம் சாரி, ஐ எம் டயர்ட் அப்படின்னு எழுதிட்டு அந்த மாணவி வந்து இறந்து போறான். அவர் பாத்தீங்கன்னா என்னால அந்த ஜோதின்னு பேரு, அவங்க ஜோதிஸ்ரீ துர்கான் வந்து அவங்க ஃபாதர் ஆக்சுவலி ஆர்மி ஒர்க்கர், ஒரு 5th வந்து பேட்டாலியன் வாங்கின ஒரு ஆர்மி பர்சன். அந்த ஆர்மியோட அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, போலீஸ் குவார்டர்ஸ் மாதிரி ஆர்மி குவார்டர்ஸ் இருக்கிற தங்கர்ல போது நைட் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த ஒரு மாணவி, போன வாட்டி 110 மார்க் எடுத்திருக்கேன், இந்த வாட்டி கண்டிப்பா 50 எடுப்பேன்னு சொன்ன ஒரு மாணவி, அந்த கேர்ள் அடுத்த நாள் பார்த்தா தட்டி பாக்குறாங்க, அவங்க கதவை திறக்கல. ஐயோ பயந்து உடல்ல ரொம்ப தூங்கிட்டா போல, போன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா போன் பண்ணி பார்த்தாலும் எடுக்கல. அம்மா பார்த்தா என்னடா விஷயம்னு பார்த்தா கதவை திறந்து பார்த்திருக்காங்க. அம்மா, தம்பி, அவங்க அப்பா எல்லாம் பார்க்கும்போது அவன் சூசைட் பண்ற விஷயத்த பாக்குறான். சோ இது வந்து சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் டியர் கேர்ள்ஸ். அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் இரஸ்பெக்ட், ஏன்னா பாய் இறந்துருக்காங்க, 2 பாய்ஸ் இறந்துருக்காங்க. அதாவது நீட்டுன்றது கண்டிப்பா உங்களை வந்து அஃபெக்ட் பண்றது நான் கண்டிப்பா இது பண்ணுவேன். சொல்ல போனா பன்னீர்செல்வம் சார் என்று நான் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட் இந்த இன்சிடென்ட் வரும்போது, இந்த மாணவி, அதாவது டீட்டெயிலா சொல்லணும்னு சொன்னேன், இந்த மாணவி இன்சிடென்ட் வரும்போது பன்னீர்செல்வன் சொல்ற டைலாக் பாருங்களேன், ஸ்டூடெண்ட் should learn to face any situation with guts and confidence, parents should help them. கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இது அட்டெண்ட் பண்ணணும், பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும், எல்லாம் ஓகே. ஆனா நீங்க ஏதோ கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் வந்து ஸ்டேட்ல வந்து சிலபஸ் இன்னும் ஹையரா வைக்கல? ஒரு மகாராஷ்டிரால, ஒரு டெல்லியில, ஒரு குஜராத்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆகிறான், தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியான பேர் நீட்டா பாஸ் பண்றான். அது காரணம் உங்க ஸ்டேட் சிலபஸ்ல இல்லையா? நீங்க கொடுக்குற எஜுகேஷன் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது இல்லையா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையனோட குவாலிஃபிகேஷன் தெரியும், SSLC. அவரு என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கூடாது இவ்வளவு சீரியஸா. வேணா என்ன பண்ணலாம், உங்களோட ஃபேமிலியில உங்க பிரதர் இருக்காரு, அவருக்கு வந்து நான் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துறேன், சரிங்களா, ஒன்னும் கவலைப்படாது. அதாவது ஒரு இறந்து போனவங்களுக்கு கவலைப்படாதீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துறேன், நீங்க ஒன்றும் அவளுக்கு ப்ரெஸ்டேஷன் எல்லாம் பண்ணாதீங்க, ஒன்றும் இதெல்லாம் இது இல்லை, கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலியே. இது எவ்வளோ வந்து கேவலமான விஷயமா இருக்கு, எவ்வளோ வந்துட்டு ஒரு இனிமையா இருக்கு பாருங்களேன். இவங்கெல்லாம் வந்துட்டு பேசுறாங்கன்ற விஷயம். நீ பன்னீர்செல்வம் சொன்னா அவரும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு, நல்ல டிகிரி தான், இல்லைன்னு சொல்ல விருப்பப்படல. ஆனா இது எங்க மேலே தப்பு, நம்ம மேல ஒரு தப்பு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அனிதான் இறந்திருக்காங்க. அனிதான்ற நீங்க மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன். நான் திருப்பி ஆனா உங்களை பத்தி ரெக்கவர் வந்து உங்களுக்கு வந்து ரிமவர் பண்றேன். ஏன்னா நம்ம சொல்லுவோம், நீங்களும் நானும் தான் எல்லாரும் நிறைய மறந்துடுவோம். நேற்று நடந்த விஷயம் மட்டும் தான் பேசுவோம், அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த விஷயத்த மறந்துட்டோம். சிவசங்கர் பாக என்ன ஆனா உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, அது மாதிரி சொல்றேன். சோ அனிதான் பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஒரு 17 வயசுல அவங்க மார்க் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், 1176,200. நான் கால்குலேஷன் போட்டேன், அவரோட கட் ஆஃப் 198 கட் ஆஃப் சார். அவங்க பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் சிலபஸ்ல வந்து அட்டன் பண்ணுங்கலாம் தெரியும், பிசிக்ஸ்ல 1 மார்க்ல கை வைப்பான். அப்படிப்பட்ட அந்த இதுலயே அந்த பெண்மணி பிசிக்ஸ்ல சென்டம், மேக்ஸ்ல 189, கெமிஸ்ட்ரியில 194. அந்த மாணவியோட பொட்டன்ஷியல் இல்லைன்றீங்களா? அந்த மாணவி திறமையற்றவன் நீ நினைக்கிறீங்களா? ஆனா அவங்க நீட்ல வந்து அவங்க எடுத்த மார்க் 86 out of 700, சரிங்களா? அதை ஒரு ஓரமா வைப்போம். அவங்க சொன்ன விஷயத்தை பார்க்கலாம். ஐ வாண்ட் டு பி a doctor and I will be achieved.
அஷூர்ட் தட் சீட் வில் பி கெட், எனக்கு சீட் கிடைச்சிரும்ன்ற எனக்கு அஷூரன்ஸ் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இறந்துடுறாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. இதை வந்து இது எதுக்கு நான் திருப்பி உங்களுக்கு ரெமர் பண்றேன், நான் சொன்னேன்ல உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் மறந்துருக்கு, நீ நான் நம்ம மறந்துடும். இப்ப எதுக்கு இது ரெமர் பண்றேன்னு, அந்த டைம்ல இங்க ஒரு பெண்மணி இறக்கும் போது ஒருவேளை நம்ம ஸ்டேட்ல வந்து இந்த நம்மளோட இதுல சிஸ்டம்ல தப்பு இருக்கோ, நம்ம ஃபுல்லஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கலையோ, சிபிஎஸ் சிலபஸ்ல அவ்வளவு கொடுத்துருக்கான், நம்ம ஸ்டேட்ல பாதி கூட கொடுத்துருக்கோமா, இது மாதிரி கொடுத்துருக்கோமா, என்ன பிரச்சனை, இல்ல கொஸ்டின் கேட்கிற விதத்துல தப்பு இருக்கா? நீங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேக்ட் 12th படிக்கும் போது எங்க மேம் சொன்னாங்க, ஸ்டேட்ல இருக்கிற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் டெப்த் கூட சென்ட்ரல் இல்ல, ஆனா ஆஸ்கிங் ஆஃப் கொஸ்டினா இருக்கும் சரி, ஒரு எக்ஸ்பிளைனிங் ஆஃப் டெப்த் ஒரு கான்செப்ட் சரி அது கம்மி அப்படின்றாங்க. நீங்க எவ்வளவு படிக்கிறோம்ன்ற முக்கியம் இல்ல, ஒரு விஷயத்தை எவ்வளவு டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் முக்கியம். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதம் நீட்ல இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர், ஆகாஷ்ல 2 லட்சம் 4 லட்சம் 6 லட்சம் இஷ்டத்துக்கு, கிட்டத்தட்ட எவ்வளவு பெண்மணிகள் எனக்கு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நீட்ல ஃபெயில் ஆயிடுன்னு சொல்லி இன்ஜரி எடுத்து அங்க அரியர் வச்சு அங்க லைஃபை ஸ்பாயில் பண்றாங்க. ஒரு பக்கம் இன்னொரு அவங்க மேல தப்பு கிடையாது, ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் 4 பேர் 4 தான் பேசுவான், அவன் எதுக்கு பேசணும் அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, ஆனா பேசிட்டே இருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது, பரவாயில்லமா நீ வந்து கஷ்டப்பட்டு படிச்ச, ஒரு வருஷம் நீ எடுத்துக்கோ, எடுத்து படி, எடுத்து நல்லா பண்ணு அப்படின்னு சொல்ற சப்போர்ட் பண்ற ஃபேமிலியில கூட அவன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றான், 1 year 2 year நான் டிராப் பண்றேன், பரவாயில்ல படிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனாலும் அவங்கள சக்சீட் பண்ண முடியல, சில பேர் சக்சீட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் எது சார் காரணம்? ஒரு வந்து இவ்வளவு தூரம் அவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் அவங்க படிக்கிறாங்க, படிச்சுதான் அவங்களால பாஸ் ஆகணுமா? இந்த 11th 12th சிலபஸ்ல அவங்களால அதை கிராக் பண்ண முடியாதா? அப்போ ஒரு எக்ஸ்டர்னலா நீங்க வந்துட்டு நீங்க சொல்லலாம், அப்ப கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணிருக்கு, எதுக்கு ஆகாஷ்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லும் போது டிஆர் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தெரியுமா, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன், ஒரு எவ்வளோ 19,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஒரு கேர் சென்டர்ல வச்சிருக்காங்க. இந்த கேர் சென்டர் என்ன, இப்ப அந்த அனிதா அவங்க பெண்மணி இறந்த உடனே ஒரு கிட்டத்தட்ட நீட் ஆர்கனைசேஷன் வச்சு ஃப்ரீயா நீட் கொடுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்ததுல சொல்ல போனா அந்த எஜுகேஷனை பர்சியூ பண்ணல, ஒருத்தர் கூட அந்த நீட்டை பாஸே பண்ணல. அதாவது 19,000 கேர் சென்டருக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மாணவர்கள் அங்க வந்து படிச்சிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி ஃப்ரீயா கொடுக்கிற அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு எடுக்கிற அந்த நீட் கான்செப்ட்ஸே அவங்களால பாஸ் பண்ண முடியல எக்ஸாம்ல. அப்போ இங்க எங்க தப்பு இருக்குன்ற விஷயம் திருப்பி நான் உங்ககிட்ட சொல்றேன். இது எதுக்கு வந்து நான் இங்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, 412 கவர்மெண்ட் ரன் கோச்சஸ், அதாவது 19,000 மாணவர்கள் படிக்கின்ற ஒரு தமிழ்நாட்டுல 412 வந்து கவர்மெண்ட் இது சென்டர்ஸ் இருந்துச்சு அரௌண்ட் தமிழ்நாட்டுல. ஆனா ஒருத்தர் கூட பாஸ் ஆகல. இப்ப இருக்கும்போது சிஸ்டம் தப்பு இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பு இருக்கா, இல்ல இந்த நீட் மேல தப்பு இருக்கா? சோ உங்க 10th 12th முதல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போங்க. ஏன் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க? பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போயிட்டா பிரைவேட் ஸ்கூல் இன்னும் ஃபீஸ் அதிகமா ஆக்குவான், நீங்க அவன் இல்லைனாலும் அதிகமா தான் ஆக்குவான். எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் வராங்க. எதுக்கு வராங்க தெரியுமா? பிரைவேட் ஸ்கூல்ல அதிகமா ஃபீஸ் வாங்கலாம் சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரான். அப்படி வரக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு, இங்க இருந்து படிச்சா இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு விஷயம் வரும். நீங்க சொல்லலாம், அதான் 7.5% ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்களே, 405 பேர் 450 பேர் கிட்ட எவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்களே, அது முன்னேற்றம் கிடையாதா? அது முன்னேற்றம் கிடையாது. அது ஒரு இன்ஜுரியில ஒரு பேண்டேட் போட்ட மாதிரி, அது வந்து ட்ரீட்மெண்டே கிடையாது. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு 7.5% ஒதுக்கீடுல வந்து 400 பேர் மட்டும் பண்ணா கிடையாது. ஒரு எஜுகேஷன் ஃபுல்லா கொடுக்கணும், எஜுகேஷனை வந்து ஹை லெவலா கொடுக்கணும். அந்த பக்கம் மகாராஷ்டிரால அவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க தமிழ்நாட்டுல தரமாற்றவங்களா இருக்காங்க. இதோட ஜாஸ்தி நல்லா படிக்கிறேன் 198 கட் ஆஃப் எடுத்த மாணவி ஏன் வந்துட்டு இதுவாகன்னு உங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல தப்பு. நீட்டுக்கு என்ன மாதிரி இது படிக்கணும்னு சொல்லிட்டு உங்க சிஸ்டம்ல உள்ளே கொண்டு வந்தாதான், இந்த சிஸ்டம் உள்ளே நீங்க வந்துட்டு அதுக்குன்னு தனியா 2-3 சப்ஜெக்ட்ஸ் வச்சாதான் அதுலயே நீங்க கவர் பண்ண முடிஞ்சாதான் உங்களால இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம இந்தியன் கண்ட்ரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபாலோ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் இது ஒத்துக்கிறேன். நம்ம கல்ச்சர் ரிலிஜன் பேஸ்டா சில வந்து இது இருக்கு, அதனால இது இருக்கு. ஆனா நீட்ன்றது கல்ச்சர் இதுலயே வராது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஃபுல்லா கொடுக்க வேண்டியதானே. இங்க சூர்யா சார் வந்து சத்தம் போடுறாரு, கரெக்டான விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறாரு. சத்தம் போடுறேன்னு சொல்றேன், கரெக்டான விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாரு. அவர் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் நோட் பண்ணி பாருங்களேன். ஃபார் கண்ட்ரி லைக் இந்தியா, அதாவது ஒரு இந்தியான்ற ஒரு கண்ட்ரியில 28 ஸ்டேட் 29 ஸ்டேட்ல டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபாலோ பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ரிலிஜன் ஃபாலோ பண்ணலாம், டிஃப்ரெண்ட்
இப்போ லாங்குவேஜ் பேசுறாங்க, அந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு காமன் எக்ஸாம் மட்டும் பண்ணா அது எப்படி வந்து நியாயமும் அது எப்படி கரெக்ட் ஆகும்னு கேட்கிறாரு. ரொம்ப கரெக்டான கொஸ்டின். அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஒரு எஜுகேஷன் தான் ஃபாலோ பண்ணு, எல்லா ஸ்டேட்டும் ஒரே எஜுகேஷன் ஃபாலோ பண்றோம். ஆனா அதுலேயே ஒரே சென்ட்ரல் ஒரே இது வைக்கிறோம் காமன் எக்ஸாமா, அதுல பாஸ் ஆகணும் கரெக்ட், பாஸ் ஆகிடுனா பாஸ் ஆகணும்னா தப்பு. ஆனா ஒரு இதுவும் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது, ஒரு இதுவும் வேற எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி காமனா இருக்க முடியுங்க? இதுக்கு ஸ்டேட் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்களேன். ஸ்டேட் தனியா ஒரு எக்ஸாம் காமன் என்ட்ரன்ஸ் ஃபார் ஸ்டேட் பீப்புள் அக்கார்டிங் டு ஸ்டேட்ஸ் வச்சுட்டா கூட தப்பு கிடையாது அப்படின்னு விஷயத்த அவர் சொல்றாரு. இன்னொன்னு கூட அவர் சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரிச் அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, புவருக்கு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வகையா கிடைக்கும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு ரிச்சா படிக்கிறவன் கண்டிப்பா பிரைவேட் காலேஜ் 20,000 ரூபாய் 11th படிக்கிறான், அவன் ஆகாஷா சேருவான், மிச்ச இடத்துல அவன் யூடியூப்ல இருக்கும், மிச்சம் ஆன்லைன் டியூட்டரில் அவன் படிப்பான் கண்டிப்பா. இந்த புவரா இருக்கவங்களுக்கு இப்ப கவர்மெண்ட்ல இருந்தும் படிக்க முடியல, அவன் சேர்ந்தாலும் படிச்சாலும் அது யூஸ் இல்லாம போடுது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவ்வளவு ஃபெசிலிட்டியும் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் ஃபெசிலிட்டி இல்ல, கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண கேஷ் சென்டர்லயும் ஃபெசிலிட்டி இல்லைன்னு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பசங்க எல்லாம் ஏன் நீங்க ஏமாத்துறீங்கன்ற விஷயம். எத்தனையோ இப்ப பட்ஜெட் கூட வந்துருச்சு தமிழ்நாட்டுல. ஒருத்தராவது நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டாண்டர்ட் தூக்கிட்டு பிரைவேட் மேல தூக்குவேன், பிரைவேட் அளவுக்கு நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்றாங்களா பார்ப்போம். ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பேசிக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மொட்டை மாடி ஃபுல்லாக வர மாட்டேங்குது, ஒரு சானிடரி இல்ல, ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கரெக்டா, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வேரி டிஃபரண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரிச் அண்ட் புவர்ன்ற விஷயம் சொன்னாரு. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பாருங்களேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல 40%, கவர்மெண்ட் எய்டட்ல மார்ஜினல் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு 20%. நான் சொன்ன பாத்தீங்களா 65%. அப்ப அந்த 65% ரூரலா இருந்தாலும் சரி அர்பனா இருந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ரொசீவ் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க ஃப்ரீ புக்ஸ் தரீங்க, ஃப்ரீ க்ளோத்ஸ் தரீங்க, அது போதுமா? நீங்க கொடுக்குற புக்ஸ் ஆகட்டும் அது ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கா, அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு ஃபுல்லா போதா, அவங்களுக்கு எல்லாமே சொல்லி தரீங்களா, அதுதான் முக்கியம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நீ டியூஷன் போய் சேர்ந்துட்டு நீ இதை படிச்சுக்கோடா அப்படின்னு சொன்னா அது என்ன நல்ல சிஸ்டம் அப்படின்ற ஒரே கேள்வி தான் நான் கேட்கிறேன். பாருங்களேன், only 20% ஆர் ஃபைண்ட் ஹையர் எஜுகேஷன். உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேக்ட் சொல்றேன், நான் ரெஃபரன்ஸ் லிங்க்ல போறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க பாத்தீங்கன்னா 14 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டு இந்தியாவில வந்து நீட் வந்து பர்சீவ் பண்ணாங்க. அதுல வெறும் 7 லட்சம் பேர் தான் பாஸ் ஆனாங்க. தமிழ்நாட்டுல இன்னும் ரொம்ப கம்மி அப்படின்ற விஷயத்த வந்து இங்க வந்திருக்கு. டிஎன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஹை லெவல் பேனல் இப்ப ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏகே ராஜன் ஜஸ்டிஸ் ஒரு ஃபார்மர் வந்து ஜட்ஜா இருந்தவர், அவர் முன்னையில வந்து இங்க இப்போ ஒரு இது ஃபார்ம் பண்ணிட்டு எங்கெல்லாம் தப்பு இருக்கு, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, இந்த இதெல்லாம் வந்து சென்டர் ப்ரெஷரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு டிஎன் கவர்மெண்ட் இது ஆர்கனைஸ் பண்ணி இதுவாயிருக்கு. இப்போ என்ன தெரியுமா எனக்கு ஒரே விஷயம், ஆஃப்டர் சூர்யா சார் ஒரே விஷயத்தையும் நானும் திருப்பி சொல்றேன். ஆஃப்டர் பர்சூவிங் 12 years ஆஃப் எஜுகேஷன், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஒரு எஜுகேஷன் படிச்சுட்டும் ஒரு காமன் எக்ஸாம் வச்சாதான் நீங்க இது பண்ணுவீங்கன்னா அது எப்படி ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும்? ஒரு ஸ்டேட்ல ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு லாங்குவேஜ் ரிசர்வ் ஆகுது, ஒரு குவாலிட்டி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நீட்டுன்ற ஒரே ஒரு இதுல எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க? அதுதான் என்னோட உண்மையான ஒரு கொஸ்டின். நீங்க நீட் வைக்கணும், இந்த ரிசர்வேஷன் இதை கம்மி பண்ணணும், ஓகே சரி ஓகே உங்க பக்கமா கரெக்டா வருவோம். அப்படி இருக்கணும்னா நீங்க இந்த ஸ்டாண்டர்டை உடைக்கணும், ஏத்தணும். பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சும் சில பேரால அட்டென்ட் பண்ண முடியலன்னா அப்போ எங்க தப்பு இருக்குன்ற விஷயத்த நீங்க ரியலைஸ் பண்ணணும். அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் உங்களுக்கு இதை வந்து நம்ம இது பண்ணணும். ஒரு மகாராஷ்டிரா தான் ஒரு நார்த் இந்தியா தான் அவ்வளவு பேர் அவன் இதுவாரான்ற விஷயங்கள் நம்மளை ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. அது இல்ல, நம்மளும் ரொம்ப திறமையசாலி மாத்தணும்னு அதை ஸ்கூல்ல இருந்து மாத்தினாதான் உண்டு, அந்த சிஸ்டம்ல இருந்து மாத்தினாதான் உண்டு. மாத்துவாங்க நம்புறேன். தேங்க்யூ. Do subscribe to Positive Talks.